எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். நேற்று இரவு தினம் பெய்த மழை சுமார் 51 சென்டிமீட்டர் மழை என்று ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி, வானிலை நிலையம் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி 2 தாலுகாக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில் அந்த மழைநீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் நிற்கப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி இப்போ தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவை இன்றைக்கு சுமார் 50 வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையிலிருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த 50 வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும். இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இந்த ஆமணி வேன்களை இன்றைக்கு வேன்களெல்லாம் இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் அவை குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு நல்ல சீசன், சபரிமலை சீசன். இந்த நேரத்தில் இந்த கனமழையால் இந்த வாகனங்கள் எல்லாம் உபரி நீரால் அடித்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த பாதிக்கப்பட்டுள்ள வாகன உரிமையாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதிக முதலீடு செஞ்சு இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டத்தில் வாழ்கின்ற அவர்கள் இந்த கனமழையினால் வாகனங்கள் இன்றைக்கு அடித்து செல்லப்பட்டு கடும் சேதத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இந்த வாகனத்தினுடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதியிலே, அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 55 வீடுகள் நீரில் இன்றைக்கு மூழ்கி இருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் இந்த அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதியில், அதாவது ஏரியினுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற, கரையோர பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து அவருக்கு மாற்று இடத்தை, பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கனமழையால் போச்சம்பள்ளி தாலுகா, இந்த ஊத்தங்கரை தாலுகா 2 தாலுகாவில் இருக்கின்ற விளைநிலங்கள், நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கின்றார்கள் விவசாயிகள், பருத்தி சாகுபடி செய்திருக்கின்றார்கள். இப்படி இந்த சாகுபடி செய்த பயிர்களெல்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமடைந்திருக்கின்றது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் கடலூர், விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம் மட்டும் எல்லா மாவட்டங்களுமே இந்த மழை பெரிய. நான் ஏற்கனவே நேற்று தினமே நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கனம் மழையால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அவருக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன். அதையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். அதோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். அதில் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்கார். சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் நேற்று சொன்ன அந்த நேரத்திலேயே இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே
விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்றைய தினம் பெய்த கனமழையால் விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து குடியிருப்புகளிலும் மழை சூழ்ந்து அன்று இரவு முழுவதும் இந்த திமுக ஆட்சியில் தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இதை எதற்காக சொல்றேன்னு சொன்னால், ஏற்கனவே 20/9/2024 அன்று விழுப்புரம் அந்த நகரத்தினுடைய மைய பகுதியில் கோலியனூரான் வாய்க்கால் மைய பகுதியில் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த கால்வாய் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016 1.5 கோடி ரூபாயில் தூர்வாரணும். அதுக்கு பிறகு 8 ஆண்டு காலமாக அதில் தூர்வாரப்படல, துந்து போயிருந்தது. அந்த கால்வாயெல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதை சுட்டிக்காட்டி 20/9/2024 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆகவே இதில் தூர்வாருங்கள். கனமழை பொழிகின்ற பொழுது இந்த கோலியனூரான் கால்வாயின் வழியாகத்தான் இந்த நீர் வெளியேற முடியும். இதை உடனடியாக இந்த அரசு தூர்வாரத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிமுக சார்பாக போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் திரு CV சண்முகம் அவர்களும், அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு அந்த கால்வாய் தூர்வாரி இருந்தால், நேற்று பெய்த கனமழையால் அந்த நீரெல்லாம் அந்த கால்வாயின் வழியாக வெளியேறி அந்த குடியிருப்பு விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற குடியிருப்புக்குள்ள தண்ணி பூந்திருக்காது. ஆனால் செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்றைய தினம் பெய்த மழையில் விழுப்புரம் நகர மக்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணி சூழ்ந்ததற்கு காரணம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். கையிலாகாத அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம், சரியான முறையில் செயல்படாத காரணத்தினால்தான் இந்த விழுப்புரம் நகர மக்கள் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்றை கூட பேட்டி கொடுக்கும்போது திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற அறிக்கைக்கோ அல்லது பேட்டிக்கோ நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.